இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, மாதம் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் நீங்களும் கோடீஸ்வரன் தான் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? அதை நான் சொல்கிறேன். 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 கோடி ரூபா சம்பாதிக்கலாம், 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். பட் அதை எவ்வளோ டைம் டியூரேஷனில் சம்பாதிக்கிறோன்றது தான் மேட்ரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தொடர்ந்து 25 வருஷத்துக்கு மாதம் 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்னுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 12 to 15%. நம்ம 15% எடுத்துப்போம். இப்போ கேல்குலேட் பண்ணனா என்னுடைய ஃபைனல் அமௌண்ட் 1.4 crores இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணது 15 lakhs மட்டும்தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணல, 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ கேல்குலேட் பண்ணனா ஃபைனல் அமௌண்ட் 13.8 lakhs, இன்வெஸ்ட் பண்ணது 1.5 lakhs. 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியே 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா நான் இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து 40 வருஷத்துக்கு பண்ணணும். அதாவது என்னோட 20ஸ்ல ஸ்டார்ட் பண்ணனா என்னோட 60ஸ்ல நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. வருஷம் இன்க்ரீஸ் ஆக இன்ஃப்ளேஷனும் என்னுடைய பணத்தை சாப்பிடும். அதாவது அப்ப இருக்கக்கூடிய 1.2 crores வேல்யூ இப்ப இருக்க 21 லட்சத்துக்கு தான் சமம். இதை நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுங்கிறக்காக சொல்லலை, பட் இதுதான் உண்மை. ஸோ அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அது உங்களோட எஸ்ஐபியை 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. அது உங்களோட க்ரோத்தில் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் இருப்பீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.